செய்திகள் தொடர்கின்றன. கல்வித்துறையில் ஆட்சியாளர்கள் கண்டபடி கை வைத்ததால் சிலி நாட்டில் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சிலி அதிபர் கல்வி சீர்திருத்தம் என்ற பெயரில் குளறுபடி ஏற்படுத்துவதை கண்டித்தும் அதிபரின் சர்வாதிகார போக்குக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சாண்டியாகோ நகரம் உள்ளிட்ட சிலியின் முக்கிய நகரங்களில் பேரணியில் ஈடுபட்டனர். இந்த பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தின் போது மாணவர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. மாணவர்கள் கூட்டத்தை கலைக்க கண்ணீர் புகை கொண்டு வீசப்பட்டது. இதனால் அந்த இடமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. மாற்றியமைக்கப்பட்ட கல்வி திட்டத்தை வாபஸ் பெறும் வரை போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் தெரிவித்தனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். சீனாவில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 7 பேர் பலியாயினர். 49 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சீனாவில் ஷியாங்சி மாகாணத்தில் உள்ள ஷின்மெங் நகரில் சென்று கொண்டிருந்த பேருந்து ஒன்றின் மீது எதிரே வந்த மற்றொரு பேருந்து மோதியது. இந்த விபத்தில் 7 பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். 49 பேர் காயமடைந்தனர். இதில் 3 பேர் பலத்த காயத்துடன் ஆபத்தான நிலையில் உள்ளனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.